T20 வேர்ல்ட் கப்பில் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரை இன்னைக்கு இந்தியா செட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ, இந்த மேட்ச்சில் என்னெல்லாம் நடந்துச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். இது விக்கி டாக்ஸ். இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்பட்ட மேட்ச். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை வின் பண்ண இந்தியாவோட செமிஃபைனல்ஸ் கனவு இன்னும் அலைவாக இருக்குது. டாஸ் வின் பண்ண ஜிம்பாப்வே ட்விஸ்டாக இந்தியாவுக்கு பேட்டிங் கொடுத்தாங்க. அதில் என்னப்பா ட்விஸ்ட்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்களேன், லாஸ்ட்டாக இந்தியா வின் பண்ண எல்லா மேட்சஸும் இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட், இந்தியா பேட்டிங் செகண்ட் ஆனார். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, அதாவது போன மேட்ச் இந்தியா ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. சரி, இந்தியா பக்கம் சான்சஸ் வந்துடுச்சு. இந்தியாவோட சேஞ்சஸ் என்னன்னு இன்னைக்கு கேட்டிங்கன்னா, அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன் மறுபடியும் உள்ளே வந்திருக்காரு. ப்ளஸ் ஹோம் கிரவுண்ட் ஐபிஎல்கான ஹோம் கிரவுண்ட் சேட்டன் உள்ளே வந்திருக்காரு. அது யாரும் இல்லை, சஞ்சு சாம்சன். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக இந்த வருஷம் கலையரங்க போகிற சஞ்சு சாம்சன் இன்னைக்கு சேப்பாக்கில் அவரோட 2வது வேர்ல்ட் கப் மேட்சை ஆடினார். சும்மா சொல்லக்கூடாதுங்க, பேட்டிங் உள்ளே வந்த சஞ்சு சாம்சன் எதுக்கு என்ன ட்ராப் பண்ணுறீங்க, என்னால் க்ரூஷியல் ரன்ஸை கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு 20+ ரன்ஸ், அதுவும் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பாலே 6 அடித்து கொடுத்தாரு. பிகாஸ் நான் ஸ்ட்ரைக்கர் அபிஷேக் சர்மாவுக்கு அது ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சது கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் அபிஷேக் சர்மா 3 டக் அடித்து லாஸ்ட் மேட்ச் ஒரு ஃபெயிலியராக போன அபிஷேக் சர்மாவை பேக் பண்ண இந்தியன் டீம் ஏன் பேக் பண்ணாங்கன்னு இன்றைக்கே ஆன்சர் பண்ணிட்டார். 50 ரன்ஸ். சும்மா ஜிம்பாப்வே பவுலர்ஸை தேங்க்யூ என்னை ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கு அந்த மாதிரி அடித்தாருங்க. நெக்ஸ்ட் உள்ளே வந்து இஷான் கிஷன். அவர் மட்டும் என்னங்க பாக்கெட் டைமண்ட், வந்தாரு வெடிச்சாரு போயிட்டாரு. அவரும் ஒரு நல்ல 30+ கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் உள்ளே வந்து சூரியகுமார் யாதவ். ஒரு கேப்டனோட இன்னிங்ஸாக கொஞ்சம் ஃபயரியாக அந்த மொமெண்டமை கம்மி பண்ணாமல் ரன் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போனார். அவரோட விக்கெட் போன அப்புறம் உள்ளே வந்தது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இன்னைக்கு இந்தியன் டீம் கொடுத்தாங்க. டூபே வருவாது எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கும்ஃபு பாண்டியா அலைஸ் அடிக் பாண்டியா 50 runs in just 23 balls. அவர் ஏன் ஒரு கிளட்ச் பிளேயர்னு மறுபடியும் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் கூட உள்ள ஜாயின் பண்ணது திலக் வர்மா. அவருக்கு இந்த மேட்ச்சில் ஒரு நியூ ரோல் அசைன் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபினிஷர்னு வந்தோடனே அவர் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாருங்க. 44 runs in 16 balls. ஓவராலாக பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்பில் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரை இந்தியா இன்னைக்கு செட் பண்ணாங்க. அதுவும் 256 for 4 wickets. டூபே அக்ஷர் பட்டேல்லாம் பேட்டிங்க்கு வராமல் நாங்களே முடிச்சு கொடுத்தாங்க. ஜிம்பாப்வே பவுலிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும், பட் முசல்பானி ராஜா எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா போட்டாலும், பட் ஜிம்பாப்வே பவுலர்ஸ் என்ன தான் இன்றைக்கி கொடுத்தாலும், பட் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் இந்தியன் பேட்டிங் டீம். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்த ஜிம்பாப்வே பேட்டிங் பிரெயின் பென்னட் அண்ட் மறுமணி நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாலும், பட் அக்ஷர் பட்டேல் வந்து அவரை ஏன் ட்ராப் பண்ணீங்க, நான் வைஸ் கேப்டன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீ கொடுத்துட்டு போயிருக்காரு. பிகாஸ் 4 overs 35 runs 1 wicket. ஆனால் அந்த ரன்ஸ் பிரச்சனை இருந்தாலும் அவர் தாங்க அந்த ஃபஸ்ட்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு உள்ள வந்த நம்மளோட இந்தியன் பவுலர்ஸ் எல்லாருமே அற்புதமாக போட்டு ஹர்ஷ்தீப் சிங் 4 overs 24 runs 3 wickets, அதுவும் க்ரூஷியலான விக்கெட்ஸ் எடுத்தாரு. நெக்ஸ்ட்டு உள்ள வந்த வருண் சக்கரவர்த்தி ரீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம ஸ்பின் மாஸ்டர் ஃபஸ்ட்டு பால் கூகுளி போடுவான்னு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. பும்ராவையும் அடிக் பாண்டியாவும் சேஃபாக ஆடிட்டாங்க. பட் ஜிம்பாப்வே பேட்டிங்கில் பிரெயின் பென்னட்டுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். இப்போ வரைக்குமே கொஞ்சம் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்து 97 runs, பாவம் கொஞ்சம் அன்லக்கி 100க்கு. பட் ஜிம்பாப்வேயோட ஷைனிங் ஸ்டாராக தெரியுறாரு. ஃப்யூச்சரில் இவரும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயராக ஆவாருன்னு நாங்கள் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வர சண்டே இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச். அதில் இந்தியா வின் ஆனாங்கன்னா இந்தியா செமிஃபைனல்ஸ்க்கு ஒரு டிக்கெட்டை போட்டுட்டாங்கன்னா சொல்லணும். ஸோ கம்மிங் சண்டே ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குது. அப்போ நம்ம உங்களை பார்க்கலாம்.